காலமாக. எப்படி இருக்கிறது இப்போ? ஒரு புன்னகை இருக்கிற மாதிரி தெரியுது, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த நீக்கம்? இது என்னங்க அநியாயமாக இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு தான் பேசுவேன், எப்போதுமே மலர்ந்த முகத்தோடு இருப்பேன். அந்த சிரிப்புக்கும் ஒரு காரணம் கற்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் பிரச்சனையே. இல்லை ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருந்துதா? இது எப்போ பார்த்தாலும் ஒரு பேசு பொருளாக மாறுறதும் அதுக்கு பதில் சொல்கிறதுமா இப்படி இருந்தது. இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா? இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்டது தானே. ஊடகங்கள் கட்டமைக்கலைங்க. நீங்க உடனே கொண்டு போய் எல்லாத்தையும் மீடியா மேலேயே போட்டுடுறீங்க. திருமாவும் விஜயும் மேடை ஏறப் போகிறார்கள், அரசியல் மாற்றம் நடக்க போகிறதுன்னு சும்மா ஒரு இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அரசியல் சாயத்தை பூசி அன்னைக்கே அதை வேறு ரூட்டில் திருப்பி விட்டு இந்த இடத்துக்கு கொண்டு விட்டது யார்? அப்போது இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி செய்தியாக்கி அதன் மூலம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி அதில் இவ்வளோ சீனையும் போட்டு முடித்தது யார்? அப்போ ஊடகங்கள் ஒவ்வொன்றுக்கும் காரணம் கற்பிக்கிறது, செய்தியாக்குறது, அது ஒரு சொல்கிறீங்க விமர்சனத்துக்குள்ளாயிரு. ஆனால் பேசி கடைசியில் ஹைலைட்டாக அதில் என்ன அப்படின்னா அன்றைக்கி விழாவில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுனது தானே, விசிகாவுடைய துணை பொதுச்சு அவர் பேசுனது தானே இன்னைக்கு இவ்வளோ தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி. அதுதான், அது எல்லாமே ஒரு பேக்ரவுண்டில் பெரிய வேலை நடக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ அந்த ஊடக செய்தி என்பது அது எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு நாங்கள் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சுல்ல கடைசியில். அது ஒரு இயல்பான விஷயமா இல்லைல்ல. அப்போ அதுக்கு பின்னால் ஒரு அரசியல் கணக்கு இருக்குது, அந்த செய்தியும் அந்த அரசியல் கணக்கோடு கூடியது தான் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் முன்னுணர்ந்து தானே சரியாக முடிவெடுத்திருக்காருங்கிறத மேடை காட்டி கொடுத்துருச்சுல்ல. அப்போ ஊடகங்கள் இதில் மிகப்பெரிய ரோல் பண்ணுறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததும் ஒரு ஊடகம்தான். அந்த செய்தியை முதல்ல வெளியே கொண்டு இப்படி ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புனதும் ஒரு ஊடகம்தான். எல்லாமே ஊடகம் தொடர்பானதாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் நேற்று வரைக்கும் திமுகவுடைய கட்டுப்பாட்டில் விசிக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிப்பு கொடுத்ததும் ஊடகங்கள் தான்.